உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி முறுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பச்சை மிளகா ஃப்ளேவரும் வேர்க்கடலையோட டேஸ்ட்டும் சேர்ந்து இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு முறுக்கா அப்படின்னு இருக்கும். 2.25 கப் அதாவது 500 கிராம் மாவு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டு இந்த அளவு ஈரப்பதம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி சலிச்சிக்கலாம். அடுத்து 1 கப்பு அதாவது 150 கிராம் வேர்க்கடலையை பாதி அளவு வறுத்து தோல் நீக்கி மிக்ஸி ஜார் பல்ஸ் மோடில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து 20 பல்லு பூண்டு 12 பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து அரிசி மாவை பேனில் போட்டு மாவு ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து தட்டில் கொட்டி சூடு ஆறுனதும் அதோட வேர்க்கடலை பொடி 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் ஓமம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அரைச்ச பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை போட்டு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்டார் வச்ச முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு முறுக்கு மாவை உருட்டி குழாயில் போட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு மாவை புழிஞ்சு நுனியை ப்ரெஸ் பண்ணி விட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை காய வச்சு அதில் மெதுவாக போட்டு வேக விட்டு திருப்பி போட்டு வேக விட்டு எண்ணெய் சலசலப்பு அடங்கினதும் எடுத்தால் முறுமுறு வேர்க்கடலை முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் இருக்குது. தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.